ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சுவாமி விவேகானந்தரின் வீரமொழி. உயர்ந்த லட்சியங்கள் பாமரர்களையும் அடைவதற்காக இந்து மதம் எடுத்துக்கொண்ட முயற்சியே புராணங்கள். இந்தியாவில் இந்த தேவையை முன்கூட்டியே உணர்ந்த ஒரே ஒருவர் ஸ்ரீ கிருஷ்ணரே. இதுவரை வாழ்ந்த மனிதர்களுள் மகோனத்தானமானவர் கிருஷ்ணரே. வாழ்க்கையை நேசித்து அதை அனுபவித்து இறுதிப்படியில் விஷ்ணுவை வழிபட்டு இறை அனுபூதி பெறுவதற்கு வழிகாட்டும் ஒரு மதம் இவ்வாறு உருவாயிற்று. எங்கள் மிக சிறந்த சமீப கால பிரிவான சைத்தன்ய நெறி போகத்திற்கே என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சமண மதம் மறு எல்லையை காட்டுகிறது. அதாவது தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொண்டு மெல்ல மெல்ல உடலை மாய்த்து கொள்வது. சீரமைக்கப்பட்ட சமண மதமே புத்த மதம். புத்தர் 5 முனிவர்களை விட்டு சென்றதன் உட்கருத்து இதுவே. சித்திரவதை என்னும் எல்லையிலிருந்து போகத்தின் எல்லை வரை பௌதீக பயிற்சியின் ஒவ்வொரு படியையும் காட்டுகின்ற மதப்பிரிவுகள் இந்தியாவில் எப்போதும் இருந்திருக்கின்றன. அதேபோல் புலன்களை கருவியாக உபயோகிப்பது முதல் அவற்றை அடக்குவதற்கு வரையிலான பல்வேறு வழிகளால் கடவுளை அறியும் தத்துவ ஞான பிரிவுகளும் அவற்றினுடைய வளர்ந்தன. இப்படி ஒரே அச்சை சுற்றி செல்கின்ற சுருளும் எதிர்ச்சுருளும் போல் ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்யும் பிரிவுகள் இந்து மதத்தில் எப்போதும் உள்ளன. வைணவம் சொல்கிறது, ஆம், தாய், தந்தை, சகோதரன், கணவன், குழந்தை இவர்களிடம் கொள்ளும் பேரன்பு சரிதான். ஆனால் உன் குழந்தை கண்ணனே என்றும் உன் குழந்தைக்கு உணவு ஊட்டும்போது கண்ணனுக்கே ஊட்டுகிறாய் என்றும் நினைத்துக்கொள். வேதாந்தம் புலன்களை கட்டுப்படுத்து, புலன்களை அடக்கு என்று சொன்னதற்கு மாறாக சைத்தன்யர் புலன்கள் வழியே கடவுளை வழிபடு என்று கூறினார். இந்தியா இளமையுடனும் உயிர் துடிப்புடனும் வாழ்வதை நான் காண்கிறேன். ஐரோப்பாவும் இளமையுடனும் உயிர் உணர்வுடன் தான் உள்ளது. அவற்றின் அமைப்புகளை நாம் விமர்சிக்கும் அளவிற்கு அவை இரண்டுமே வளரவில்லை. இரண்டும் இன்னும் முற்று பெறாத பெரிய ஆராய்ச்சிகள். இந்தியாவில் எங்களுக்கு சமூக பொது உடைமை சோசியல் கம்யூனிசம் இருக்கிறது. அதன் மீதும் அவை சுற்றிலும் அத்வைதம், அதாவது ஆன்மீக தனித்துவம் ஒளி வீசுகிறது. ஐரோப்பாவில் உங்கள் சமுதாயத்தில் தனித்துவம் விளங்குகிறது. உங்கள் எண்ணமோ துவைதம், அதாவது ஆன்மீக பொது உடைமை ஸ்பிரிச்சுவல் கம்யூனிசம். ஆகவே இந்தியாவில் தனித்துவ எண்ணத்தால் சூழப்பட்ட சமுதாய அமைப்புகளும் ஐரோப்பாவில் பொது உடைமை எண்ணத்தால் சூழப்பட்ட தனித்துவ அமைப்புகளும் உள்ளன. இந்திய ஆராய்ச்சியை அது இருக்கின்ற நிலையிலேயே உதவி வளர்க்க வேண்டும். இந்த நோக்கில் பார்த்தால் பொருட்களை அவை இருக்கின்ற நிலையிலேயே ஏற்றுக்கொண்டு சீர்படுத்த முயலாத இயக்கங்கள் பயனற்றவை. எடுத்துக்காட்டாக ஐரோப்பாவில் திருமணம் போலவே திருமணமின்மையும் மதிப்புக்குரியதுதான். ஒருவன் தன் குணங்களால் ஆவது தன் குற்றங்களாலும் பெரியவனாகிறான் என்பதை மறவாதீர்கள். ஆகவே ஒரு நாட்டினர் இயல்பை அது குறைகள் நிறைந்தது என்பதற்கு நிரூபணம் இருந்தாலும் நாம் குலைக்கக்கூடாது. சுவாமி விவேகானந்தர். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.